என்னும் எழுத்தும். Term 3, Module 1, Classes 4 and 5. Module 1, We Can Do It. Day 1 starts with greetings. 1A, Circle Time Activity, listening and repeating a song for Classes 4 and 5. இந்த வெல்கம் சாங்கை மேரி ஹேட் அ லிட்டில் lamb டியூன்ல நாம பாடி டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். 1B, Reinforcing the use of one and many in sentences for Classes 4 and 5. இந்த பெல்மனிசம் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை நாம சார்ட்ல எழுதி டிஸ்ப்ளே பண்ணணும். நாம அந்த வேர்ட்ஸை ஒரு முறை ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிள உட்கார சொல்லி 2 sets of cards ஷஃபில் பண்ணி ஃப்ளோர்ல ஃபேஸ் டவுன் பண்ணி வைக்கணும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி எனி 2 cards எடுக்க சொல்லணும். அதாவது மேன் அப்படின்னு ஒரு கார்டு எடுத்தா மென் அப்படின்னு அதோட பேரை எடுக்கணும். இப்படி கரெக்ட் பேர் ஆஃப் கார்ட்ஸை எடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேர்ட்ஸை சென்டென்சஸா சொல்லணும். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ மேன், தீஸ் ஆர் 5 men அப்படின்னு ரீட் பண்ணணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட ப்ளூரல் லிஃப்ட் அப்ஸ் போர்ட் கேமை டைம் கிடைக்கும்போது விளையாட சொல்லலாம். பிறகு கொடுக்கப்பட்ட ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 2, Recalling the use of homophones in sentences for classes 4 and 5. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை வேர்ட் கார்டா எழுதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேர்டை ரீட் பண்ணி அவங்க பேரை கண்டுபிடிச்சு சென்டென்ஸா சொல்லணும். எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ப்ளூ கார், த விண்ட் ப்ளூ ஃபாஸ்ட் அப்படின்னு ரீட் பண்ணணும். பிறகு போர்ட்ல TWO2, TO2 அண்ட் TOO2 எழுதி ஒவ்வொரு வேர்டை பாயிண்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். 2B, Reinforcing the use of compound words in sentences for classes 4 and 5. Frame and fill activityக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேர்ட் கார்ட்ஸ். கிளாஸை 3 டீம்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் 6 வேர்ட்ஸ் கொடுத்து 3 காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க நோட்புக்ல எழுத சொல்லணும். இங்க கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை போர்ட்ல எழுதி ஒவ்வொரு டீமுக்கும் 3 சென்டென்சஸ் கொடுக்கணும். சென்டென்சஸ்ல வர பிளாங்க்ஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் எல்லா சென்டென்சஸும் கம்ப்ளீட் ஆன பிறகு நாம எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். பிறகு கொடுக்கப்பட்ட ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 3, 3A, Introducing keywords from the lesson for classes 4 and 5. தேவையான மெட்டீரியல்ஸ் word cards with numbers from 1 to 30 on one side and words on the other side. Word cards-ஐ numbers தெரிகிற மாதிரி டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி 1 to 30 நம்பர்ஸை கவுண்ட் பண்ண சொல்லணும். நாம இன் பிட்வீன் ஸ்டாப்னு சொல்லும்போது எந்த நம்பர் சொன்னாங்களோ அந்த நம்பர் கார்டை பேக் சைடில் இருக்கிற வேர்டை ரீட் பண்ணணும். இப்படி கொடுக்கப்பட்ட எல்லா வேர்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். 3B, Reading new words in simple sentences for classes 4 and 5. 3Aல கொடுக்கப்பட்ட அதே வேர்ட்ஸை போர்ட் ஆர் வேர்ட் வால்ல டிஸ்ப்ளே பண்ணி ஒவ்வொரு வேர்டையும் ரீட் பண்ணி மீனிங்கோட சொல்லணும். கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வேர்டை பற்றி நாம பேசணும். எக்ஸாம்பிள், பாயில்டுன்னு ஒரு வேர்டை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். டு யூ லைக் டு ஈட் பாயில்டு எக்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்கலாம். இப்படி எல்லா வேர்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு 4 or 5 ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி வேர்ட்ஸை ரீட் பண்ண சொல்லணும். இந்த டேக்கான ஆக்டிவிட்டீஸ் ஃபினிஷ் பண்ண பிறகு அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 4, Narrating the story The 7 Seeds for Class 4. The 7 Seeds ஸ்டோரியை நாம நரேட் பண்ண பிறகு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை நாம கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணணும். ஸ்டோரியுடைய அனிமேட்டட் வீடியோவை ப்ளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வாட்ச் பண்ண வைக்கணும்.
ஆல்ரெடி வேர்ட் வால்ல டிஸ்ப்ளே பண்ணப்பட்ட வேர்ட்ஸை ரீட் பண்ணவும், அவங்க ஒர்க் புக் பேஜ் 10ல கொடுக்கப்பட்ட ஸ்டோரியில சர்க்கிள் பண்ணவும் சொல்லணும். பிறகு அந்த வேர்ட்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லவுடா ரீட் பண்ண சொல்லணும். 4B Narrating the story 5 detectives for class 5. The 5 detectives ஸ்டோரியை நாம bilingual-ஆ நரேட் பண்ண பிறகு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற bilingual ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதும் அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். Day 5 Reinforcing the story The 7 Seeds for class 4. இங்க கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை நாம பிளாக் போர்ட்ல எழுதி பிறகு கிளாஸை 2 டீம்ஸா டிவைட் பண்ணி ஆன்சர் ஸ்ட்ரிப்ஸை கொடுக்கணும். 2 டீம்ஸும் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை ரீட் பண்ணி ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். நாம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ண பிறகு அதுக்கான ஆன்சரை டீம்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரிப் எடுத்து போர்ட்ல பேஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ண நாம என்கரேஜ் பண்ணணும். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வேற ஒரு ஸ்டூடெண்ட் போர்ட்ல பேஸ்ட் பண்ணலாம். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். 5B Reinforcing the story 5 detectives for class 5. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் செய்யறதுக்கு சென்டென்சஸ் நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கிளாஸை டீம் A அண்ட் டீம் Bன்னு 2 டீம்ஸா டிவைட் பண்ணணும். நாம ஒவ்வொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை காட்டி ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. பிறகு 2 டீம்ஸ்க்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து லாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லணும். ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ண பிறகு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சார்ட்ல பேஸ்ட் பண்ணணும். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். Day 6 Chant time for classes 4 and 5. சாண்ட்டை கிளாஸ் ரூம் வால்ல டிஸ்ப்ளே பண்ணணும். நாம சாண்ட்டை சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். பிறகு சில ஸ்டூடெண்ட்ஸை சாண்ட்டை லவுடா சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். இந்த சாண்ட்டை வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்ல நாம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். 6B Responding to situations for classes 4 and 5. தேவையான மெட்டீரியல்ஸ் ரீடிங் கார்ட்ஸ். கிளாஸை டீம் A, B, C and Dன்னு 4 டீம்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ரீடிங் கார்டு கொடுத்து ரீட் பண்ண சொல்லணும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ண டிஃபிகல்ட்டா இருந்தா நாம ஹெல்ப் பண்ணலாம். டீம் ஏல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸை லிசன் பண்ண சொல்லணும். இது போல எல்லா கார்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ண பிறகு கிளாஸ் இந்த கொஸ்டின்கான ரெஸ்பான்சஸை கொடுக்கணும். இது போல மற்ற டீம்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற bilingual ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். 7A Practicing Reading and Writing for classes 4 and 5. Class 4 students அவங்க ஒர்க் புக் பேஜ் 10ல கொடுக்கப்பட்ட ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு பிறகு பேஜ் 15ல கொடுக்கப்பட்ட எக்ஸசைஸை செய்யணும். அதாவது ரெட் ஃபாண்ட்ல கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் ஸ்டோரியில கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். இதே போல கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக் பேஜஸ் 11, 12 and 13ல இருக்கிற ஸ்டோரியை ரீட் பண்ணி பிறகு பேஜஸ் 17 and 18ல கொடுக்கப்பட்ட எக்ஸசைசஸை செய்ய நாம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இட் இஸ் அவர் டைம்ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாடியூல்ல ஏதாவது ஆக்டிவிட்டி மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருந்தாலோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெயின்போ ஸ்டார்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பேச நாம என்கரேஜ் பண்ணணும். வித் திஸ் Module 1 comes to an end. Thank you.